யாரு செய்யறது, யாரு பேர் வாங்குறது? எத்தனை இரவு பகல், எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் சொல்றது புரியுது ரிஷி. ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்டுக்கும் இந்த நவரோகிணி சிலையை கண்டுபிடிக்கிறதா லட்சியமா இருக்கும். ஆனா நிறைய பேர் இதை தேடி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. சார், நான் சரியான இடத்தை லொகேட் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோரேஷனையும் ப்ரூவ் பண்ணிருக்கேன் சார். ஓகே ரிஷி, ஆன் மை ஓன் ரிஸ்க் உங்களுக்கு 3 months எஸ்கவேட் பண்ண டைம் தரேன். தேங்க்யூ சார். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் படி இந்த ஏரியாவை லொகேட் பண்ணிட்டோம். இந்த மேப் படி தான் எக்ஸ்கவேட் பண்ண போறோம். எனி டவுட் மிஸ்டர் ரவி? நத்திங் சார். என்ன சார் சந்தேகமா? உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்லையா தானேஷ்? அதுக்கு இல்ல ரிஷி, 2 மாசம் ஆச்சு. பர்டிகுலரா ஒரு ஸ்கல்ச்சர் தேடுறதுலாம் ரிஸ்க். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து சக்சஸ் பண்ணிருக்கேன். நான் இதை யோசிச்சிருக்க மாட்டேனா? ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. சார், வெளியே வாங்க, வெளியே வாங்க. சார், அதே சிலை தானே? அந்த மன்னரோட பேர் இருக்கான்னு பார்த்தேன். பட் அதே நவரோகிணி சிலை தான். ஆயிடுச்சுங்க. போன் கூட பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்ட ரிஷி. அதுக்கான பலன் தான் கிடைச்சிருச்சு இல்ல? அப்படி என்ன ரிஷி அந்த சிலையில இருக்கு? குட் क्वेश्चन. இது ஒரு பழங்காலத்து சிற்பம்ன்றதை விட
இது ஒரு காதல் சின்னம். நலங்கிள்ளின்ற மன்னர் தன்னோட காதலிக்காக இந்த சிலையை செஞ்சார். ஆனா தன்னோட காதலிகிட்ட இந்த சிலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி போர்ல ஊரே அழிஞ்சு போச்சு. அந்த சிலையை மக்கள் பார்க்கறதுக்கு நான் காரணமா இருக்குன்னு நினைச்சேன். தட்ஸ் ஆல். எப்படி கரெக்டா அந்த இடம் தான் கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் இது, உங்களுக்கே தெரியலையா? அந்த இளவரசர் வாழ்ந்த ஊர் மங்கள்நாதபுரம். இப்ப நம்ம மங்கள்நாதபுரத்தை விட்டு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ஆக்சுவலா அந்த இளவரசர் இருந்த ஊர் இதுதான். காலப்போக்கில் ஆறு போற திசை மாறி மாறி ஊரு சேர்ந்து போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ரிஷி. எப்படி இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியல ஸ்வேதா. விடுங்க ரிஷி. தனேஷ் ஒரு கோழை, தன்னம்பிக்கை இல்லாதவன். இனிமேதான் அவனுக்கு பிரச்சனையே. ஆமா, எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் என்ன? ரிஷி தனியா இருக்காதீங்க, கிளம்புங்க. வாங்க ரிஷி. ரிஷி, இந்த கோயிலை எந்த பீரியட்ல கட்டிருப்பாங்க? பல்லவ பீரியட். எத்தனை சிற்பிகள் சேர்ந்து கட்டிருப்பாங்க சொல்லுங்க ரிஷி. என்ன, ஒரு 500 பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. ஏன் ரிஷி யாருமே அவங்க செதுக்கின இடத்துக்கு கீழே அவங்க பேரை போட்டுக்கல? அவங்க யாருன்னு தெரியாம போயிடுச்சே. அப்கோர்ஸ் ராஜா காலன்னு சொல்லலாம். ஆனா அடிமையா ஒர்க் பண்ணிருந்தா இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுத்திருக்க முடியாது ரிஷி. ரிஷி, முகம் தெரியாத எத்தனையோ சிற்பிகள் பேர் புகழ விட கலையை தான் நேசிச்சிருக்காங்க. பலனை விட படைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன் இப்பெல்லாம் மகாபலிபுரம் மாதிரியோ தாஜ்மஹால் மாதிரியோ ஒண்ணு உருவாக்க முடியறதில்ல? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே பேர் புகழுக்காக ஆசைப்படுறாங்க. அதனாலேயே பிளவுபட்டு போயிடுறாங்க. இவ்வளவையே நீங்க கண்டுபிடிச்ச சிலையே யாராவது செஞ்சிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அவங்களே பேர் போட்டிருக்க மாட்டாங்க. படைப்புதான் ரிஷி காலம் கடந்து நிற்கும். ரிஷி, உங்க லட்சியம் இந்த கோயில் கட்டுற மாதிரி பெருசா இருக்கணும். டியூப்லைட் கொடுத்துட்டு அதுல உபயம்னு போட்டுக்கிற மாதிரி இருக்க கூடாது. தொல்பொருள் ஆராய்ச்சி கலையே உங்ககிட்ட இருக்கு. வேற என்ன வேணும்? This is an experience. You like your job, do your job. என்ன யோசிக்கிறீங்க ரிஷி? ம்ஹும்.